அஸ்வின். நாங்கள் மழையிலையும் வெயிலையும் மழை வந்தால் புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளாஸ் அறைக்கெல்லாம் நனைவோம். அதுக்கு அப்புறம் மிக கஷ்டப்பட்டு கிளாஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் நல்லா வச்சு பாதுகாப்போம். கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை மௌனிகாவாக இந்த பாடசாலையில் எனது பெயர் பதிக்க காரணமாக இருப்பது முதலாவதாக எனது பாடசாலை அதிபர் மற்றும் உப அதிபர் மற்றும் என் கல்விக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய ஆசிரியர்கள். எனவே அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் ஊடாக என்னுடைய கல்வி பயணத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கும் வன்னியாப் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நான் இந்த பூணுகல பாடசாலை ஆரம்ப பிரிவுக்கான பகுதி தலைவராக இருக்கின்றேன். நான் இந்த பாடசாலையில் 9 வருடங்களாக சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வந்த காலத்திலிருந்து இந்த ஆரம்ப பிரிவு கட்டிடங்களில் சிரமங்கள் தான் காணப்பட்டிருந்தது. எல்லா 3 வகுப்பறைகள் இருந்தாலும் 5 வகுப்புகளை நாங்கள் உள்ளடக்க வேண்டியதாக இருந்தது. 2 வகுப்புகள் ஓர் வகுப்பறைக்குள் இருந்து கஷ்டப்படுவதை நான் என்னால் நன்கு அவதானித்திருக்கின்றேன். மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் 2 ஆசிரியர்கள் ஒரு வகுப்பறைக்குள் இருந்து கற்பிக்கும் பொழுது பிள்ளைகளின் கல்வி மட்டம் குறைவாகத்தான் இருந்தது. மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் அதை ஒழுங்காக எங்களால் அதிலிருந்து கற்பிக்க முடியாமல் தான் இருந்தது. அதையும் தொடர்ந்து நாங்கள் அதையே அந்த குடிலையே சில மாற்றங்கள் செய்து எங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாத நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆரம்ப பிரிவையும் நாங்கள் ஒழுங்காக அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது எங்களுக்கு உதவியாக அந்த வன்னியாப் நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த குடிலாக இருந்த இந்த வகுப்பறை சிறப்பாக செய்து தருவதற்கு முன்வந்த தமிழ் சீனியர் சிட்டிசன் சைவ ஃபியூனரல் சர்வீஸ் அசோசியேஷன் ஆஸ்திரேலியா அந்த அவர்களுடைய உதவியின் கீழ் இந்த கட்டிடம் மிக அழகாக எங்கள் பிள்ளைகளுக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியினை எப்போதும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் பாடசாலையின் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த வகுப்பறை இந்த புனர் நிர்மாணத்துக்கு பிறகு எல்லா மாணவர்களும் பயன்படக்கூடியவாறு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் சிறப்பாக நடைபெறும் என்பதை
தெரிவித்துக் கொள்கிறேன்.